ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா குக்டோட பள்ளிப்பாளைய மசாலா தாங்க. இதுக்கு பெருசாக இன்க்ரீடியன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் கருவேப்பிலை, சாப்டு ஆனியன்ஸ், சிக்கன், அப்புறம் தேங்காயோட ஸ்லைசஸ். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்ச உடனே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணணும். எந்த அளவுக்கு அப்படின்னா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை டீப் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இப்போ தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்ம வாங்கின பள்ளிப்பாளைய மசாலா. மசாலா எல்லாம் சிக்கன் கூட ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஸோ கிண்டி விட்டதுக்கப்புறம் 1.5 கப் வாட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக 20 மினிட்ஸ் அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப பார்ப்போம். ஸோ ஃபைனலி நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. ஜஸ்ட் இது கூட கருவேப்பிலையும் நம்ம அரைஞ்சி வச்சிருக்க தேங்காய் ஸ்லைசஸும் போட்டுக்கலாம். சீரியஸாகவே இதோட டேஸ்ட் செம்ம வருத்துங்க. இதே மாதிரியே உங்களுக்கு பிரியாணி மசாலாவோட வீடியோவும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.